அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமிக்க இந்த முஹர்ரம் மாதம் பிறை 8 முடிந்து இன்று, அதாவது புதன்கிழமை அசரில் நாம் இப்பொழுது பேசுகிறோம். மக்ரிப்புக்கு பின்பு பிறை 9 ஆரம்பித்துவிடும். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த புனிதமிக்க முஹர்ரம் மாதம் சிறப்பு ஒன்று ஹிஜ்ரத்து, அடுத்து இந்த புனிதமிக்க முஹர்ரம் மாதத்தில் நோன்பு வைப்பது. ஏன் இந்த நோன்பினுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், யகூதிகள் எல்லாம் நோன்பு நோட்டார்கள் முஹர்ரம் மாதம் பிறை 10 அன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், நீங்கள் ஏன் நோன்பு நோக்கிறீர்கள் என்று கேட்க, அதற்கு யகூதிகள் பதில் சொல்ல, மூசா நபியர்கள் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்டதின் காரணமாக நாங்கள் இன்று ஒரு நாள் நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் நோன்பு நோக்கிறோம் என்றார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் அடுத்த ஆண்டிலிருந்து நாம் 2 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று சஹாபாக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். ஆக அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாளை 25 வியாழக்கிழமை அன்றும் 26 வெள்ளிக்கிழமை அன்றும் நோன்பு நோக்க வேண்டும். ஒருவர் நாளை வியாழக்கிழமை என்று நோன்பு நோக்க முடியவில்லை என்றால் வெள்ளியும் 25ம் 26ம் நோன்பு நோக்க வேண்டும். ஒருவரால் நாளை 25 அன்று நோன்பு நோக்க முடியவில்லை என்றால் 26ம் 27ம் வெள்ளியும் சனியும் நோன்பு நோக்க வேண்டும். இந்த நோன்பு நோற்பதினால் சிறப்பு என்ன? ஓராண்டினுடைய பாவங்களுக்கு பகரமாக மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு மன்னிக்கப்படும் என்று நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் ஒரு வருடத்தினுடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள். ஆக இது போன்ற சிறப்புகள், பல்வேறு சிறப்புகள் உண்டு. எல்லா நபிமார்களுக்கும் இந்த புனிதமிக்க முஹர்ரம் மாதத்தினுடைய 10 விடுதலை கிடைத்தது. ஆக நமக்கு எந்தெந்த சிரமங்கள் எல்லாம் வாழ்க்கையில் இருக்கிறதோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமிக்க முஹர்ரம் மாதத்தின் பரக்கத்தின் பொருட்டால் எல்லாவித சிரமங்களையும் நீக்கி அல்லாஹ் எல்லாவித ஹைர் பரக்கத்துகளை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. நம்முடைய தேவைகள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அல்லாஹ் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.